உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வைக்க வேண்டாம். பூஜை ரூமை வெளியில் செவுத்தை ஒட்டினா மாதிரி வெளியே இருக்கும், அங்கே ஒரு பவுலில் வச்சுக்கிறேங்க. மொத்தத்தையும் அதை கண்ட்ரோல் பண்ணிடும். வன்னிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு ஒரு தனி சக்தி. மொத்தத்தையும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அதனால தான் இதெல்லாம் வந்து சிவனுக்கு உகந்தது. இவங்கெல்லாம் அவர் வெள்ளையருக்கு வந்து பிள்ளையாருக்குன்னா கூட சிவன் கூடயே இருக்கும். வெள்ளையருக்கு தான் வைக்கணும், வேறு கலர் வைக்கக்கூடாது. அதுதான் அங்கே இருக்க சொல்கிறேன். வெள்ளையருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வச்சிடாதீங்க. இன்னொன்று சில இதெல்லாம் இருக்குது, அதை சொல்ல தேவையில்லை. வெள்ளையாக இருக்கணும், இருக்குல்ல வெள்ளை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் செய்யும் பட்சத்தில் பிஸ்னஸும் நல்லா வருது, தொழிலும் நல்லா வருது, கரியரும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். ஆஃபீஸ்லேயும் தொழில்லையும் ஆஃபீஸ் நடக்கிற இடத்துலையும் பாசிட்டிவான ஆள் தான் உள்ளே வராங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சார். வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு இந்த எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜினா கூட மொத்தத்தையும் ஸ்மாஷ் பண்ணிடுறது வெளியே இருக்குது. ஒரு வேளை சில பேர் வீட்டில் அது நடக்குது. இரவானாக்கா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும், அது போல் அதை கொண்டு போய் வைங்க, கேட்டே வராது. எங்கள் வீட்டில் இருக்குங்க, எங்கள் வீட்டில் இருக்குங்க, அவங்க வீட்டில் இருக்குங்க, எங்கள் வீட்டில் சில பேர்லாம் சொல்லுவாங்க, பகலில் பூஜை ரூமில் வச்சுருக்கு. பூஜை ரூமில் வைங்க, நீங்கள் சத்தம் எங்கன்னா இருக்கட்டும் அங்கே வைங்க, கெட்ட வராது. வன்னியை இவ்வளவும் வச்சுட்டு மொத்தத்தையும் வன்னி ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்கிறேன். இவ்வளவும் நீங்கள் பண்ணிங்கன்னா இதனுடைய சில சமாச்சாரம்லாம் இருக்குது, பவர்லாம். அது மொத்தத்துக்கும் மெயின் வந்துட்டு வன்னியில் தான் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். வன்னியில் வைக்காமல் மற்றதெல்லாம் வச்சிங்கன்னா கூட வேலை செய்கிறது வேறு மாதிரிலாம் ஒவ்வொன்றும் வேலை செய்யும், கண்ட்ரோல் இல்லாமல் வேலை செய்யும். இதெல்லாம் இவங்களை மொத்தத்தையும் கண்ட்ரோல் படுத்துறது வன்னி இலை. வெள்ளை இருக்க அது நமக்கு என்ன தேவையோ அந்த வேலையை அது கண்ட்ரோல் பண்ணிக்கும். வில்வ இலை என்ன கண்ட்ரோலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கும். துளசி என்ன வேணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கும். மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து வன்னிக்கு. வன்னி இலையை கொஞ்சம் எடுத்துகிட்டு வைங்க. இது அன்றாடம் தினமும் உங்கள் வீட்டில் செய்யுங்க.